ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய குஜராத் டைட்டன்ஸ் கிங்ஸான மேட்ச்சில் வேறு லெவலில் மாஸ் காட்டுறதுக்காக பயிற்சியை மாஸ் காட்டி இருக்கும் நம்மளுடைய கிங் கோலி. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு கிங்ஸான மேட்ச் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இந்த சீசன் ஃபுல்லாகவே அவருடைய ஃபார்ம் செம மாசாக போயிட்டுருக்கு. 500க்கும் மேற்பட்ட ரன்களை இந்த ஒரு ஐபிஎல் 2024 அடிச்சு தலைவன் இப்போ ஒரு மிகப்பெரிய லெவலில் மாஸ் காட்டிகிட்டு இருக்காப்புல. நெக்ஸ்ட் அவருடைய டார்கெட் குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ராக் அப்படிங்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அவர் ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்சிபியோட ஸ்பின்னர்ஸ் எதனால ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதனால பார்த்தீங்கன்னா ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் அவங்களுடைய கீயாக இருக்காங்க. ரஷீத் கான், நூர் அகமத், ரவிசாய் கிஷோர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ஸ்பின்னர்ஸோட லிஸ்ட் எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கலாம். எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரவிசாய் கிஷோரில் ஃபஸ்ட் மேட்ச்சை 4 விக்கெட் ஹாலில் எடுத்து அஸ்தி இருந்தார். நூர் அகமத், ரஷீத் கான் அந்த ஆப்கானோட ஸ்பின்னர் காம்பினேஷன். அவங்களும் இப்போ நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. அதே ஆர்சிபி சைடில் நீங்கள் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளென் மேக்ஸ்வெல், கரண் சர்மா, ஸ்வப்னில் சிங் போன்ற பவுலர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதில் எஸ்பெஷலி ஸ்வப்னில் சிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆடட் அடிஷனாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு ரீசன்ட் மேட்சஸாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காரு. கிளென் மேக்ஸ்வெல் ஓவர் போடுறாரு, நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. கரண் சர்மா சொல்லவே தேவையில்லை, அவர் ஒரு ஆல்ரவுண்டராக மாறி அந்த இடத்துல அசத்திட்டு இருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண் சர்மா, மாயங்க் டகர், அதுக்கப்புறம் நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல், ஸ்வப்னில் சிங் 4 பேர்த்தையுமே இந்த இடத்துல ஷெட்யூல் போட்டு தலைவன் ஃபேஸ் பண்ணியிருக்காப்புல. ஸ்பின்னர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு எகெயின்ஸ்டா விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் டோட்டலாக டவுனில் இருக்குது. அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் விராட் கோலி மேலே விழுந்திருந்தது. அந்த கரையை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்லேயே தலைவர்கள் தொடச்சிருந்தாங்க. ரவிசாய் கிஷோரை வெறித்தனமாக 2 பேக் டு பேக் 6 அடிச்சு ஜிடிக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சில் தான் நம்மளுடைய கிங் கோலி ஒரு வெறித்தனமான ஃபார்ம் அப்படிங்கிறத கன்டினியூ பண்ணார். ஷெட்யூல் எப்படி இப்படி மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னு தெரியல. அடுத்தடுத்து மேட்சஸ் ஒரே டீமோட. இது நம்ம ஆர்சிபிக்கு மட்டும் கிடையாது, சிஎஸ்கேக்கும் இதே மாதிரி தான். இன்றைக்கி சிஎஸ்கேக்கு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சு, அடுத்த மேட்சும் சிஎஸ்கேக்கு பஞ்சாப் கிங்ஸ் எகெயின்ஸ்டாக தான் இருக்குது. ஷெட்யூல் கொஞ்சம் குளறுபடியாக தான் போயிருக்கு. பட் கண்டிப்பாக நம்மளுடைய ஜிடி ஆர்சிபியை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணுவாங்க. அதே நேரம் அவங்களுடைய பிளே ஆஃப் ரேஸில் அவங்க இருக்காங்க. பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு வரும்போது ஆர்சிபி அவங்களுடைய பிளே ஆஃப் ரேஸ் வெளியே வந்திருந்தாலும் கண்டிப்பாக அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருப்பாங்க. பட் ஆனால் ஆர்சிபி இந்த ஒரு டோர்னமெண்ட்டை ஒரு பாசிட்டிவ் எண்டில் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இந்த 2 பேரும் கிளாஷ் ஆகும்போது ஒரு வெறித்தனமான மேட்ச் நமக்கு அரௌண்ட் கார்னர்ஸில் எகெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஆஃப்டர்நூன் கேமாக நடந்தது. கண்டிப்பாக இந்த மேட்ச் ரொம்பவே ஒரு குரூஷியலான மேட்ச் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, விராட் கோலிக்கும் இதுக்கப்புறம் அப்கமிங் மேட்சஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய லெவலில் பாசிட்டிவ் இன்டென்ட்டாக அமையணும். காரணம் என்ன அப்படின்னா T20 வேர்ல்டு கப்போட ஸ்குவாட் ரிலீஸ் ஆயிருச்சு. கண்டிப்பாக ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சிராஜ் அண்ட் விராட் கோலி தான் அந்த இடத்துல செலக்ட் ஆகிருக்கிற பிளேயர்ஸ். நம்மளுடைய இந்தியன் ஸ்குவாடை அவங்க 2 பேரும் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அப்கமிங்கில் அவர் அடிக்கிற ஒவ்வொரு செஞ்சுரியும் கண்டிப்பாக நம்மளுடைய டீம் இந்தியாவுக்கு ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. ஆல்ரெடி ஜிடிக்கு எகெயின்ஸ்டா தலைவன் 50 போட்டு அஸ்தி இருந்தாப்ல, ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாப்ல, வில்ஜாக் செஞ்சுரி அடிச்சிருந்தாப்ல. அடுத்த மேட்ச்சில் என்ன நடக்கும்? இப்போ ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய விராட் கோலி வேற லெவலில் நெக்ஸ்ட் மேட்ச்லையும் ஜிடிக்கு எகெயின்ஸ்டா ஆஃப் செஞ்சுரியில் அடிச்சு அசத்து வரா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.